உங்ககிட்ட வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோன் இருக்குது. ஐ மீன் நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேல கை வச்சாலே ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் லாக் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரியான ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஃபோன் கை தவறி கீழே விழுந்துச்சு, டிஸ்பிளே உடஞ்சிச்சு. ஸோ கடைக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நார்மல் ரேட்டில் நீங்கள் டிஸ்பிளே போட்டிங்கனாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல ரேட்டில் நீங்கள் போட்டிங்கனாக்கா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டால் மட்டும் தான் ஒர்க் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அது எதுக்கு வந்து நம்ம கம்மி ரேட்டில் டிஸ்பிளே போட்டால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாத சொல்லி உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டால் மட்டும் தான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணணும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும், ஆனால் 90% ஒர்க் ஆகும், 10% ஒர்க் ஆகாது. சில பேர் வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் நார்மல் டிஸ்பிளே நீங்கள் போட்டிங்கனாக்கா, ரெண்டாவது நீங்கள் டிஸ்பிளே மாற்றிங்கனாக்கா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அதில் சுத்தமாக ஒர்க்கே ஆகாதுன்றாங்க. அது என்ன ரீசன், எதுக்காக ஒர்க் ஆகாது? சில பேர் ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க, சில பேர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒரிஜினலில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், டூப்ளிகேட் நம்ம நெக்ஸ்ட்டு மாற்றினா ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன், எதுக்காக அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது? ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சாங்க. பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு. ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்பர் 1 நம்ம வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேல வச்சா டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அந்த ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருச்சு. அந்த ஃபோன் டிஸ்பிளே கீழே வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோன் கீழே வந்து உடஞ்சிச்சு. அந்த டிஸ்பிளே மாற்றணும். டிஸ்பிளே மாற்ற போனால் கடையில் வந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும், ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, ஸ்லோவாக ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்கும், நம்ம ஃபோனில் அந்த டிஸ்பிளேல மேலே வச்சோன்னா எப்படி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் சொல்லி ஃபஸ்ட்டு நான் தெரிய வைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனு. இது வந்து உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் நான். ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம வந்து இப்போ இங்கே கை வச்சா ஃபோன் லாக் ஓப்பன் ஆகிடும். அது எப்படி ஆகும், என்ன ரீசன் அதுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் கைஸ். இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும் கைஸ், உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோலுக்கு பின்னாடி நம்ம மதர் போர்டு இருக்குல்ல, அந்த மதர் போர்டில் இந்த சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து இதுக்குள்ளே படும் கைஸ். இதில் பட்டோன்னா நம்ம கை வைக்கிற மாதிரி, இப்போ கை வைக்கும்போது என்ன ஆகும், இந்த சென்சார் இங்கே ஒர்க் ஆகிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கப்புறமா தான் அந்த வந்து லாக் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நார்மல் டிஸ்பிளே இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6000 வருது. இது வந்து எல்இடி டிஸ்பிளே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். எல்இடி டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் தருவாங்க கைஸ். எல்இடி டிஸ்பிளே இல்லாமல் இதே மாடலுக்கு நீங்கள் நார்மல் டிஸ்பிளே போட்டிங்கனாக்கா இந்த ஹோல் இருக்காது கைஸ். இந்த ஹோல் இல்லைனாக்கா எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த ஹோல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகும். நார்மல் டிஸ்பிளே போட்டிங்கன்னா அது எல்சிடி டிஸ்பிளே இந்த மாதிரி ஹோல்லாம் தர மாட்டாங்க. அதுக்காக தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகாது. உங்கள் ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் கெட்டு போகாது கைஸ். டிஸ்பிளேல வந்து அந்த ஹோல் இருக்காது. அந்த ஹோல் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கே ஆகாது. ஸோ நார்மல் டிஸ்பிளே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனால் நீங்கள் எல்இடி டிஸ்பிளே போட்டு கூட உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைனாக்கா அந்த கடை பண்ணுற ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல வந்து கம்பெனியில் நீங்கள் வாங்கும்போது அங்கே வந்து மிஷின் ஃபிட்டிங் இருக்கும் டிஸ்பிளே. ஸோ நம்ம கடையில் மாற்றம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைக்காரங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் இருக்குல்ல பெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃப்ரேம் பெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அந்த ஸ்கேன் வந்து அந்த ஸ்கேனுக்கு வந்து சரியாக டச் ஆகாது. ஃபுல்லாக டச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அந்த ஸ்கேனர் அந்த இந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனுக்கு நல்லா டச் ஆனால் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணணுனாக்கா, அவங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளேல வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல கைஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் சுற்றி வந்து அவங்க பேஸ்ட் ஒட்டணும். ஸ்கேனர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கேனருக்கு பக்கத்துலேயும் ஃபுல்லாக பேஸ்ட் ஒட்டிடணுங்க. பேஸ்ட் ஒட்டிட்டு அப்புறமா இந்த டிஸ்பிளே வந்து பக்கா ஒட்டிட்டு பேக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ரப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே ரப்பர் பேண்ட் கட்டிடணும். அதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து சென்சார்ஸ் இருக்கும். சில ஃபோனுக்கு வந்து இங்கே ஃபுல்லாகவே சென்சார் இருக்கும், சில ஃபோனுக்கு இந்த மேலே இருக்கும். ஸோ அந்த சென்சார் கிட்டேயும் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குல்ல, அங்கே ரொம்ப ஃபுல் டைட்டாக ரப்பர் பேண்ட் ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் கட்டிடணும். ஒரு 20 to ½ hour வந்து அப்படியே விட்டுருணுங்க. அது நல்லா ஒட்டிச்சிக்கணும், ஒட்டணும் பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபோன் ஸ்க்ரூஸ்லாம் போட்டு பேக் பண்ணதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பக்காவாக ஒர்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேனர் வந்து அந்த ஹோலுக்கு கரெக்டாக டச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹோலுக்கு கரெக்டாக டச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் ஆகும். இல்லைனா ஸ்கேன் ஆகவே ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து நார்மல் உங்கள் கையில் காசு இல்லை, நீங்கள் நார்மல் டிஸ்பிளே போட போகிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த ஹோலே வராது. இந்த ஹோல் வரலைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு ஸ்கேன் ஆகாது.
ஸோ நார்மலான அது வந்து ஒரு சென்சர் ஸ்கேனரு. அந்த ஸ்கேனரில் நீங்கள் வந்து இந்த ஹோல் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுறது. ஸோ சாம்சங் ஃபோன்லாம் இருக்குது பாருங்கள், சாம்சங் ஃபோன் வந்து ஸ்கேனர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கை வச்சா டக்குனு பண்ணிடும். சாம்சங்கு, ரியல்மி, ஓப்போ, விவோலாம் நிறையா தான் ஆகுது. ஆனால் வந்து எல்இடி டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகும். எல்சிடி டிஸ்பிளேலாம் ஸ்கேன்லாம் வராது. எல்சிடி டிஸ்பிளேக்கு ஃபுல்லாகவே சைட் ஃபிங்கர் வரும், இல்லைனா பேக் ஃபிங்கர் வரும். ஸோ சைட் ஃபிங்கர், பேக் ஃபிங்கர் வர ஃபோன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். எல்இடி டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வருது, சாம்சங்கில் சில ஃபோன்லாம் வருது. ஆனால் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது பாருங்க கைஸ், அது வந்து உங்களுக்கு இங்கே ஹோல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் மைண்டில் இந்த கொஸ்டின் நிறையா இருந்திருக்கும், அது எப்படி நான் வந்து நம்ம டிஸ்பிளே மாற்றதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டே வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ஃபால்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம், அது இன்சைட் இருக்கும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ஹோல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்கேன் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.